கிளைண்ட் என்கிட்ட கேட்குற முக்கால்வாசி கேள்வி வந்து அக்ரிலிக்ஸ் மட்டும் ஏன் இவ்வளோ காஸ்ட்லியாக சொல்கிறீங்க, எதுக்கு இவ்வளோ ப்ரைஸ் என்ன இருக்குது அதில். ஆக்சுவலாக இது வந்துட்டு என்னோடய கிளைண்ட்டுக்கு நான் May 17 அன்றைக்கி நான் பண்ணியிருந்தேன் அக்ரிலிக் எக்ஸ்டென்ஷன். அவங்கக்கிட்ட நான் அந்த மந்த் ஃபுல்லாக நான் கேட்கல என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படிங்கிற எந்த கேள்வியுமே நான் கேட்கவே இல்லை. பட் எனக்கே கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் ஸ்டே இருக்கா இல்லையான்னு தெரியலையே. ஸோ என்ன ஆச்சுடா என்னன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்டதுக்கு அவங்க வந்து என்கிட்ட நிறைய ஃபோட்டோஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இன்னுமே எனக்கு ஸ்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அக்ரிலிக்ஸ் ஏன் இவ்வளோ ப்ரைஸியாக இருக்குதுன்னு சொல்லி கேட்டவங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். நாங்கள் பண்ணுற நெயில் ஆர்ட்டுக்கு வந்து பேமெண்ட் கிடையாது. அதுக்கு கீழே போடுற பேஸ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, லாங் ஸ்டே வரைக்கும் வரத்துக்கு, அதுக்காக தான் இந்த பேமெண்ட் வந்து வைக்கிறது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் இவ்வளோ காஸ்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்துட்டு ஜனவரிலேருந்து கிளாஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட சீட்ஸ் வந்துட்டு புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா லிமிடெட் சீட்ஸ் மட்டும்தான் இந்த தடவை நம்ம எடுக்க போகிறோம். பேமெண்ட்டுக்காக நான் சொல்லலை, ப்ரைடாக இருக்கீங்கன்னா கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி அக்ரிலிக் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா லாங் ஸ்டே வரும். மயிலாடுதுறை சரௌண்டிங்கில் இருக்கீங்க, உங்களுக்கு நான் வந்து நெயில் ஆர்ட் நெயில் எக்ஸ்டென்ஷன் பண்ணணும் அப்படின்னா இதே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட டேட்ஸ் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. மறந்துடாதீங்க கைஸ், இந்த தடவை லிமிடெட் சீட்ஸ் தான் வந்துட்டு எடுக்க போகிறோம். ஸோ சீக்கிரமாக உங்களோட சீட்ஸை வந்துட்டு புக் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ்.